இன்றைக்கி அரைச்சி கலக்கி குவிக் வித் கோமாளியில் செஞ்சாங்க இல்லையா? குவிக் வித் கோமாளியில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் செஞ்சது இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குவிக் மாங்காய் அரைச்சி கலக்கி செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். மாங்காய் கட் பண்ணிட்டேன். அதான் மிக்சியில் போட்டாச்சு. பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய், சேம் மாதிரி மாங்காய் பச்சை மிளகாய் போட்டாச்சு. தேங்காய் போடணும். இதில் பாருங்கள், தேங்காய் நல்லா 2 கைப்பிடி போட்டிருக்கிறேன். 2 கைப்பிடி போட்டால் போதும். அப்புறமே தயிர் இன்னமும் வச்சுருக்கிறேன். இது ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தயிரை, மீதி இருக்கிற தயிரை 1/2 டம்ளர் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போடணும். உப்பு நல்லா தாராளமாக போட்டுக்கிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கணும். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. மோர் ஊற்றி, அந்த 1/2 டம்ளர் மோரையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு இப்போ தாளிப்பு கொடுக்கணும். அவ்வளோதான். தாளிப்பு கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிருக்கேன். இவ்வளோ எண்ணெய். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போடுறேன், கருவேப்பிலை போடுறேன், வெங்காயத்தூள், நல்லா அப்படியே பட்டுறேன் பாருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க. இதை வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்கிறேன்னு இன்னொரு தடவை சொல்கிறேன். ரீகேப்பை: மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, தயிர். இது தான் இன்க்ரீடியன்ஸு. இதை போட்டுட்டு தாளிப்பு கொடுக்குறப்ப கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். என்னோடய சேனல் வளர உதவி செய்யுங்க. தேங்க்யூ.